வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா JCB வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பவரில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பவரில் வந்து சூப்பராக நம்ம JCB வந்து ரெடி பண்ணிவிட்டு அது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. எனக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோஸ் வந்து போகிறதுக்காக மோட்டிவேட் பண்ணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சிரஞ்ச் வந்து தேவைப்படும். சின்ன சிரஞ்சாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் சரி, எதுனாலும் எடுத்துக்கோங்க. 8 சிரஞ்ச் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். 8 இது வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அக்வாரியம் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பம்ப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொலா மாதிரி டியூப் வந்து வச்சுருப்பாங்க. அது வாங்கினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து என்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸில் இது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது எடுத்துக்கிட்டேன். இது வந்து எப்படி வந்து கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. சரி, ஓகே, அதையும் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து முக்கியமாக அந்த தண்ணிக்கு தேவைப்படும். அதுக்கடுத்து கார்ட்போர்டு வந்து தேவைப்படும். கார்ட்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக உள்ளதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் வந்து நல்லாயிருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீடில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 3 நீடில் மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது சிரஞ்ச் எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சைடாப்பில் வெட்டி விட்டுக்கோங்க. இது வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கரெக்டாக வந்து அதில் வந்து இதாகாது. ஸோ அதனால் வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி விட்டுருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் வந்து ட்ரில்லிங் மிஷினை வச்சு வந்து ஒரு ட்ரில் வந்து போடணும். நீங்கள் வந்து சால்ட்ரிங் ஆகிட்டு இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் பண்ணி வந்து அந்த இதில் வந்து ஓட்டை வந்து ஒன்று வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் வந்து அந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். இதே மாதிரி 3 இதுக்கும் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டூத் பிக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக வந்து உள்ளக்க வந்து போகிற அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், போனதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அது சுற்றுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து 30 சென்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார்ட்போர்டு வந்து தேவைப்படும். நான் வந்து பார்த்திங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அகலம் வச்சு 30 சென்டிமீட்டர் நீளத்தில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா 2 கார்ட்போர்டு வந்து வெட்டிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 24 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் வெட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 கார்ட்போர்டு இருக்கும். ஒன்று வந்து 2 இது சின்னதாக இருக்கும், 2 இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதிலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து போடணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் அது வந்து ஓட்டை வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த 2 வந்து தனியாக வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர், அது வந்து 24 சென்டிமீட்டர். இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா 2 சிரஞ்ச் வந்து உள்ளக்க வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு இவ்வளோ கேப் இருக்கணும். அதை மட்டும் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டணும். இப்போ வந்து இந்த டூத் பிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2 இதில் வந்து வைக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் வந்து போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா, அதுக்கு கொஞ்சம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த டூத் பிக்கை வந்து ஒன்று ஃபிட் பண்ணிக்கிறேன். இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்லையே வந்து பார்த்திங்கன்னா டூத் பிக்கை வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து சிரஞ்ச் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது க்ளூ இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக்கை வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வெளியே வராமல் இருக்கும், கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிறோம். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 24 சென்டிமீட்டரில் கார்ட்போர்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து வச்சுக்கோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம டூத் பிக் வந்து மாட்டிருப்போம் பார்த்திங்களா, அதுலேயே அதுக்கு மேலே வந்து வச்சுட்டு ஒரு சின்ன கார்ட்போர்டை வந்து பார்த்திங்கன்னா வெட்டிட்டு அதுக்கு மேலே வச்சு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முன்னப்பின்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து வரும். இங்கேயே நம்ம வந்து ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த முன்னப்பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து கீழே வந்து நீங்கள் JCB மாதிரி வந்து வெட்டி ஓட்டினாலும் சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு இது மட்டும் வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வெட்டினாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வந்து வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே தான் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டூத் பிக்கை வந்து நடுவில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அட்டையை வச்சு வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு JCB மாடல் வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து அங்கேயும் வந்து நான் ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அங்கேயும் வந்து ஒட்டியாச்சு. இப்போ JCB மாடல் வந்துருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு கலரிங் வந்து கொடுக்கணும்னா கொடுத்துருங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் JCB கலர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளும் பிளாக் இருக்கிற மாதிரி வந்து இருக்கட்டும்னு சொல்லிட்டு சுற்றி வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வந்து ஸ்ப்ரே பெயிண்டை வச்சு வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அடுத்து வந்து காய விட்டுக்கிறேன். இது வந்து அடித்தோம் அப்படின்னா அந்த பாருங்கள் JCB லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ்.
சரி ஓகே, இதை வந்து நான் ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து கொடுத்துக்கணும்னா கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அடுத்து காஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துடலாம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா ஒரு அட்டையை வந்து ஒட்டிக்கிறேன். இது JCB மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் அட்டை வந்து நார்மலாக வந்து JCB மாடல் வந்து ரெடி பண்ணி ஒட்டினாலும் ஓகே தான். இதை மட்டும் வந்து பார்த்து வந்து ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ளூ வச்சு ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து இனிமேல் சிரஞ்ச் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து கனெக்ட் பண்ணுறது 2 சிம்பிளாக இருக்கும், 1 கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிம்பிளாக உள்ளதை கனெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டூத் பிக் வந்து வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராவோட இதை ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஸ்ட்ராவை வந்து ஒரு குழா இதை தான் சின்னதாக வந்து வெட்டியிருக்கேன். இதை வந்து இங்கே வந்து ஒட்டிட்டிங்கனாலே போதும். ஒட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு கம்பி வச்சு முறுக்கணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து முக்கியமாக வந்து இதை வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து அதையும் வச்சுருக்கேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா கட்டு கம்பி வச்சு முறுக்கவும் செஞ்சுருக்கேன். அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும், பியாமல் இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் பவராக இருக்கும். ஸோ நார்மலாக வச்சிங்க அப்படின்னா பிஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்கிறேன். இதை மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு 3 மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 சிம்பிளான மெத்தடை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நடுவில் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. குச்சி பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கடுத்து கடைசி வந்து வெட்டி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கரெக்டாக வந்து அந்த கொலா மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக வந்து பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பியை வச்சு நான் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூத் பிக்கை வந்து அங்கனக்குள்ளே வந்து மாட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாட்டி விட்டுவிட்டோம் அப்படின்னா சென்டர் வந்து பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்னையும் இதை வந்து வச்சதுக்கு அடுத்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் ஆகும் பாருங்கள். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மூவ் ஆகுது. அதுக்கடுத்து மேலே வந்து தூக்கமலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அதுவும் கரெக்டாக தான் வருது. சரி ஓகே, இந்த பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் கீழேயும் ஃபிட் பண்ண போகிறோம். கீழே வந்து ஒரு டூத் பிக்கை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து சிரஞ்சை வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் கனெக்ட் பண்ணுற மாதிரியே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு பின்னாடி வந்து அதே இதில் வந்து சேமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிரஞ்சை வந்து மேலே வச்சு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கே இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஹோல் வந்து போட்டு சேத்தாப்பில் வந்து கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அப்படி கனெக்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து நம்ம தூக்குறதுக்கு, அதாவது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா JCB வந்து மேலே தூக்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, இதையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து டூத் பிக்கை வச்சு கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு 2 இது முடிஞ்சிருச்சு. 3வது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். இது வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டூத் பிக்கை வந்து கடைசி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து இந்த குச்சிகளெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். விளக்கமாறு குச்சி இருந்தால் கூட நீங்கள் வந்து மாட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் பிரச்சனையே இல்லை. சரி ஓகே, இப்போ வந்து இந்த இதுவும் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், இது வந்து தூக்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இது வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டின் இருக்குது பார்த்திங்களா, அதாவது கோகோகோலா டின் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா பாதியாக வந்து வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதையும் 2 வந்து வெட்டி விட்ருங்க. அதை வெட்டி விட்டு ஒரு அரை பாதியாக வந்து இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து 2 அரை சேஃபில் வந்து கார்ட்போர்டை வந்து வெட்டி வந்து ஒட்டிடுங்க. ஒட்டுறதுனா காமிச்சோம் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோவாக போச்சு, அதனால தான் ஸ்பீடாக வந்து பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பண்ணியாச்சு. பண்ணதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டின்னை வந்து மேலே இந்த மாதிரி வந்து வளைச்சி விட்டுக்கோங்க. நான் வெட்டுற மாதிரி வந்து வெட்டி விட்டுட்டு வளைச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், வளைச்சி விட்டதுக்கடுத்து மேலே வந்து ஒரு 2 ஹோல் வந்து போட்டாலே போதும். நம்ம இதை வந்து அழகாக வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நான் உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து அடிச்சுட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு டூத் பிக் மாட்டி இருக்கும்ல, அது கீழே வந்து இதை வந்து ஃபிட் பண்ணணும். அதில் வந்து ஃபிட் பண்ணிடக்கூடாது. கீழே வந்து நார்மலாக ஒரு ஹோல் வந்து போட்டுட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தான் ஹோல்ஸ் வந்து போட்டு வந்து டூத் பிக்கை வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், மாட்டினதுக்கடுத்து அந்த தொடன்னு ஆடுது பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து ஆடுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா முன்ன பின்ன வந்து வரணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கஷ்டமான ப்ராசஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வந்து குச்சி தேவைப்படும். 5 இது வந்து பார்த்திங்கன்னா 3 இது வந்து சேம் சைஸ்லையும், 1 வந்து 2 இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ்லேயும் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து முன்னாடி வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ஹோல்ஸ்லாம் போடுறதா வச்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வந்து போட்டே எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்னது, அதாவது மீடியம் சைஸில் இருந்துச்சு பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சிரஞ்சில் பின்னாடி வந்து மாட்டி விட்டுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 இதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வந்து பெருசு இதில் வந்து மாட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாட்டினீங்க அப்படின்னா ஃபிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த இதை வந்து மாட்டி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மாட்டியாச்சு. அதுக்கடுத்து ஃபைனலாக 1 இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா JCB அந்த இது தூக்குறதுல வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்ருங்க. அங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணி தான் நான் கனெக்ட் பண்ணி விட்றேன்.
இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கனெக்ட் பண்ணி விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணணும். 2 பெரிய லென்த்தாக இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜேசிபிக்கு மேலே உள்ளதில் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணணும். அடுத்து சின்னது 2 இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு கீழே வந்து அதாவது டூத் பிக்கு கொஞ்சம் மேலே வந்து உள்ளக்க வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்கடுத்து சிரஞ்சை வந்து நார்மலாக உள்ள மாதிரி ஃபிட் பண்ணணும். அதை ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஃபிட் பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து அந்த சிரஞ்சை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதை வந்து உள்ளக்க வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். லென்த்தாக உள்ளதை வந்து அந்த இதோட ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நானே ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அமுக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அது வந்து அல்றதுக்கு வரும். அதுக்கடுத்து வந்து இங்கிட்டு வைக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஃப் ஆயிரும், அதாவது மண்ணை வந்து தட்டிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து கலர் தண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த நீடில் அதாவது சிரஞ்சில் வந்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண தான் போகிறோம். ஸோ அதுக்காக 3 கலரில் நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட சேர்த்தாப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிரஞ்சில் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே கனெக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் நீடிலையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து சிரஞ்சில் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து டியூப்பில் வந்து ஒவ்வொன்றையாக வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம முடிச்சாச்சு. எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சூப்பரான ஜேசிபி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இது ஹைட்ரோ பவரில் வந்து இயங்குறது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து அமுக்குறோம். இப்போ ரெட் கலரை வந்து அமுக்குறேன் பாருங்களேன். இப்போ வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அழுத்தம் கொடுக்கறனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேலே ஏறுது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேசிபியோட இந்த இதை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ இங்கே ஆப்ரேட் வந்து பண்ண போல் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து பாருங்கள், அப்படியே இதை வந்து மேலே இழுக்கும் போல் வந்து பாருங்கள், அது வந்து மேலே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து கவுறது, அது வந்து சூப்பராக ஆப்ரேட் ஆகுது பார்த்திங்களா. ஸோ இது வந்து சிம்பிளாக வந்து சூப்பராக வந்து நல்லா ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை முன்ன பின்ன வந்து வைக்கலாம். அதாவது இதை வந்து அழுத்தம் கொடுக்கும் போல் வந்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டவுன் ஆகுது பார்த்திங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒழுகுது, மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் ஒர்க் ஆகுதுங்க. சரி ஓகே, இதை வந்து அப்படியே மெதுவாக இழுத்தோம் அப்படின்னா பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஏறும். சரி ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து இதை வந்து டவுன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ டவுன் வந்து பண்ணிவிட்டு இதை வந்து இழுக்கலாம். இப்போ பாருங்கள் மண்ணை வந்து அள்ளுதுங்க. செம மண்ணை வந்து அள்ளி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மண் கட்டியாக இருக்குது. சரி கொஞ்சம் நம்ம உள்ளே போட்டுடலாம். சரி ஓகே, இப்போ வந்து அள்ளிடுச்சா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தூக்கலாங்க. தூக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து கொண்டு போகலாம். இதை நம்ம கைட்டை தான் நகட்டி சைடு கொண்டு போகிற மாதிரி செஞ்சுருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொட்டிடலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இழுத்தோம் அப்படின்னா கீழே கொட்டிடுங்க. பாருங்கள் செமையாக இருக்குங்க, எல்லாத்தையும் கொட்டிடுச்சு. அடுத்து அகைன் வந்து அல்லம் மொளை வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா லூஸ் படுத்திட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து இது டவுன் ஆயிரும். அதுக்கடுத்து இங்கே அழுத்தம் கொடுக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அள்ளுங்க. பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் உதிரியாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே உள்ளக்கு வந்து போயிடும். சரி ஓகே, இப்போ அள்ளிடுச்சு. அகைன் வந்து தூக்க போகிறோம். இதை வந்து கொஞ்சம் ஆப்ரேட் வந்து பண்ணலாம். தூக்கி இது வந்து கொஞ்சம் ஆப்ரேட் ஆகிருக்கு. ஓகே, இதை வந்து இப்போ தூக்கலாங்க. தூக்கிடுச்சிங்க. அதுக்கடுத்து இங்கிட்ட வந்து அப்படியே இதை வந்து விட வைக்கலாம். செம எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருச்சிங்க. செமையாக வந்து ஒர்க் ஆகுதுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியை வந்து லீக்கேஜ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதாகலை. இதையும் வந்து நம்ம வந்து இப்போ அட்ஜஸ்ட் வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதையும் நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இன்னும் அள்ளுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா தூக்குது பார்த்திங்களா. ஸோ இவ்வளோதாங்க. இப்போ வந்து பாருங்கள், இப்போ அள்ளி பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து இதை கொஞ்சம் தூக்கிக்கலாம். தூக்கிடுச்சிங்க. தூக்குனதுக்கு அடுத்து அப்படியே வந்து இதை வந்து இறங்கட்டும். இப்போ வந்து அள்ளலாம். இப்போ வந்து மண்ணை வந்து கொஞ்சம் நம்ம அள்ளி தான் போடணும் கொஞ்சம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரை வந்து எடுக்க போகிறோம். அதாவது மண்ணை வந்து நல்லா இது பண்ணணும். இது இப்போ வந்து மண் வந்து இங்கே இல்லை அப்படின்னா உள்ளக்கு வந்து போயிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை வந்து அமுக்கலாம். இப்போ வந்து ரெட்டை அமுக்கியாச்சு. இப்போ வந்து ரெட்டு வந்து மேலே தூக்கிடுச்சு. அதுக்கடுத்து இதை அமுக்கிட்டோம். இப்போ வந்து இதை ரிலீஸ் பண்ணணுங்க. ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அப்படியே ரிலீஸ் ஆகுங்க. செமலை அவ்வளோதாங்க. இது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து இதை வந்து தூக்கணும். இதை வந்து அப்படியே மெதுவாக தூக்கிடலாம். தூக்குனதுக்கு அடுத்து வந்து இதை வந்து எடுத்தோம் அப்படின்னா ரிலீஸ் ஆயிரும். பாருங்கள், இது வந்து எல்லாத்தையும் வந்து தட்டிடுச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுதுங்க. பாருங்கள் செமையாக இருக்குங்க.
இது ஹைட்ராலிக் பவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ப்ராஜெட்டை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம். சுற்றுறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இன்னொரு இதை வந்து வச்சு இது பண்ணணும். எனக்கு டியூப் வந்து பத்தலை, நம்ம இந்த டியூப் வச்சு தான் பண்ணுவோம். ஸோ இந்த டியூப் வந்து எனக்கு கம்மியாக இருந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது நான் வந்து ரெடி பண்ணேன். அலைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆயிடுச்சு. 100% வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இழுக்கும். நான் வந்து பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆயிடுச்சு. சிலதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, நான் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணதுக்கு அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து சூப்பராக இருக்காச்சு. சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணும்போது இது வந்து அட்ஜஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது போக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டயத்தில் இங்கனக்குள்ளே வந்து உருவாக்குறதுக்கு தான் எனக்கு டைம் வந்து ரொம்ப இழுத்துச்சு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டாக இங்கே இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.